ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை நீர் துதிக்கு பாத்திரர், நீர் கனத்திற்கு பாத்திரர், ஆராதனைக்குரிய உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா, கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். எல்லாம் தெரிந்த சங்கீதம் தான்.
சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி வாசிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதம், Psalm 91. உன்னதமான தேவன் நமக்கு நிழலாக இருக்கிற அல்லேலூயா, அந்த தேவனை நாம் இன்றைக்கு மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவரின் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை அடைக்கலமாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, உன் கோட்டையும் மரணம் அவர். அவர்
பொல்லாப்பும் உன்னை சேருவோம். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் செற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூரங்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் பேழையிலோ என்னை காப்போமின்றே என் ஆத்துமனே சரவர். என்னை காப்போமின்றே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை சுற்றிலும் தேவனுடைய செட்டை இருக்கிறது. தூரத்திலே நாம் கிடந்தோம். தேவனை விட்டு பிரிந்திருந்தோம். தேவனுக்கும் நமக்கு ஒரு பெரிய இடைவேளை இருந்தது. ஆனால் அவருடைய அன்பின் கரம் நம்மை தம்முடைய சட்டைகளுக்குள்ளே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர்.
எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். உந்தன் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ செய்தி. காலையில உந்தன் சீரகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சீரகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ செய்தி. பாடுவோம். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். இந்த வார்த்தையை யார் சொன்னா? போவாஸ் ரூத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். ரூத்தினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். மோவாப் தேசத்திலே பிறந்த இந்த பெண் யூதர்களுடைய குடும்பத்தில் அவளுக்கு ஒரு சம்பந்தம் கிடைத்தது. தேவனுடைய சமூகத்திற்கு வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த அந்த பெண் அற்புதமாக தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை அறியவும் கர்த்தரை ஆராதிக்கவும் தேவன் அவளுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தார். ஆனால் அவளுடைய வாழ்க்கை
ஆரம்பத்தில் இருந்த இன்பத்தை போல தொடர்ந்து இருக்கவில்லை. பாருங்க, அவருடைய வாழ்க்கை திடீரென்று வெறுமையானது. கணவன் திடீரென்று மரித்து போனார், மாமனார் மரித்து போனார். ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தில் கெட்ட செய்தி, துக்கம் தலைவிரித்தாடியது. மாமியாரும் நீ திரும்ப போயிருமா, என்னிடத்தில் என்னாலே உனக்கு எந்த நம்பிக்கையோ வாழ்வோ இல்லை என்று அவளும் தன்னை கைவிட்ட நிலையில், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்மை விட்டு பிரிந்து போகிறதை பற்றி என்னிடத்தில் பேச வேண்டாம் என்று தன் மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டாள் என்று வாசிக்கிறோம். அவள் தேவனுடைய ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதா இருந்தாலும் நான் தேவனோடு இருக்கிறேன், அவருடைய சமூகம் மாத்திரம் எனக்கு போதும் என்று வாஞ்சித்த ஒரு பெண் ரூத். ஒரு சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால், போவாஸ் என்கிற மனிதனோடு அவளுக்கு தொடர்பு வந்தது. அவனுடைய பாதங்களிலே அவள் படுத்து கிடந்தாலும் போவாஸ் ரூத்தை பற்றி தைரியமாய் சாட்சி சொன்னான். அம்மா, நீ என்னிடத்துல அடைக்கலமா வரல, என்னிடத்துல நீ வரலம்மா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே நீ அடைக்கலமாய் வந்த. என்னால உனக்கு அதிகமான நன்மை கொடுக்க முடியாது, ஆனால் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளில் நிறைவான பலன் உண்டு, நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. இந்த காலையில ஒருவருடைய நிழலையும் நாம் தேடாமல், எந்த மனுஷனும் என்னை ஆசீர்வதிப்பான் என்று எதிர்பாராமல், என் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே நாம் அடைக்கலம் தஞ்சம் புகுவோமானால் அவர் நமக்கு நிறைவான பலனை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வலப்பக்கத்தில் நிழல் இருக்கிறது. அவருடைய ஓங்கிய புயம் நமக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய சிறகுகளிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய சிறகுகளே நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த சிறகுகளுக்கு அண்டையிலே நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் வருகிறேன். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தினீ, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில்தனில் நீழலவரே, எந்தன் இயேசு வல்லவரே, கோடும் வெயில்தனில் நீழலவரே, எந்தன் இயேசு வல்லவரே.
under your wings. Cover me within your mighty hand. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are king over the flood. I will be still and know you are God. And I will be still and know you are God. Find rest, my soul, in Christ alone. Oh, His power in quietness and trust. பாடுவோம். When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are king over the flood. I will be still, know you are God. I will be still and know you. When the oceans rise, when the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are king over the flood. I will be still and know you are God. And I will be still and know you are God. Thank you, Lord. Thank you, Lord. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல். Yes. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் நிழவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் நிழவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுத்தே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுத்தே. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற ஒரு நிழல் நமக்காக இருக்கிறது. கொடுமையான வெயிலில் நம்மை பாதுகாக்கிற ஒரு நிழல். அதை நாம் அண்டிக் கொள்ளும்படி தேவன் அழைக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தர் தான் செய்யறாரு. ஆண்டு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தாராம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் அடைக்கும் வண்ணமாக உன்னை நான் என் அண்டையிலே சேர்த்துக்கொள்ள எத்தனையோ முறை நான் ஆசையா இருந்தேன், உனக்கோ மனமில்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பாடல்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக
தேவ பிரசன்னத்துக்கு நாம் வரும்பொழுதெல்லாம் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது நம்ம அவர் பக்கத்துல வரணும், அவருடைய சிறகுகளின் நிழல்ல நாம அடையணும்னு அவர் விரும்புறார் பாருங்க. அவருக்கு தெரியும், நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார், அவருடைய சிறகுகளை தவிர வேறு ஒரு இடத்திலேயும் ஒரு பாதுகாப்பு இல்லை, வேறு ஒரு இடத்திலேயும் ஒரு சுகம் இல்லை என்று ஆண்டவர் அறிவார். அறிந்துதான் கூப்பிடுறார் நம்மளை. ஆனா அநேக வேளையில நம்ம நிறைய நாமளே உண்டாக்குன நிழலுக்கெல்லாம் ஓடுறோம். நம்முடைய படிப்பை நம்ம சார்ந்துக்கிறோம், நம்முடைய வேலையை நம்ம சார்ந்துக்கிறோம், சரீர பலத்தை சார்ந்துக்கிறோம், அனுபவத்தை சார்ந்துக்கிறோம், குடும்பத்தை சார்ந்துக்கிறோம், வீட்டை சார்ந்துக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய நிழல் நினைச்சு நம்ம ஒதுங்குறோம் பாருங்க. ஆனா இதெல்லாம் ஒரு டெம்பரரி ஷெல்டர் தான். தேவன் மாத்திரமே நீங்காத நிழலாக நமக்கு இருக்கிறார். நீங்காத நிழல் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை. எப்பொழுது நம்மை பாதுகாக்கிற நிழல், நம்மை விட்டு நீங்காத நிழல் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒரு முறை என்னோட அப்பா இங்க சின்ன ஆலயமா இருக்கும்போது, இங்க ஒரு சின்ன குடிசை தான், இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஆலயம், அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜ் தான் ஆலயத்தினுடைய சைஸ். இதே இடத்துல தான் முதல் ஆலயம் இருந்தது. அப்போ இந்த ஆலயத்தில் உட்காந்து இதெல்லாம் இங்கே நிற்கிற இடம்லாம் வந்து வெறுமையாக ஒரு கிரவுண்டு தான், அது ஓப்பன் கிரவுண்டாக இருந்தது சின்ன ஆலயத்தில். அங்கே ஒரு நாள் வேத புஸ்தகத்தை வாசித்துட்டு உட்காந்துருக்கும் போது, இங்கே உள்ள ஒரு புதரில் வந்து அவர்கள் வளர்த்து கொண்டிருந்த கோழியும் ஒரு 4-5 கோழி குஞ்சுகளும் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தது அந்த நிலத்தில். அப்போ திடீரென்று எங்கேயோ இருந்து பறந்து வந்த ஒரு பறந்து வேகமாக இந்த கோழி குஞ்சுகளை எடுத்துட்டு போறதுக்காக வேகமாக வந்தது. இதை சுதாரித்து கொண்ட அந்த தாய் பறவை வினோதமாக ஒரு சத்தம் விட்டது. அவ்வளவுதான், அத்தனை குஞ்சுகளும் ஓடி வந்து அந்த தாயினுடைய செட்டைகளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டது. ஆனால் ஒரே ஒரு கோழி குஞ்சு மாத்திரம் என்ன பண்ணுச்சுன்னா, தாயிட்ட வராம எதிரில் உள்ள புதருக்கு வேகமாய் ஓடி மறைந்து கொண்டது. அந்த பறந்து வேகமா வந்து அதை பிடிக்க முடியாம போயிருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அது வந்தது. இது மேய ஆரம்பித்து கொஞ்ச நேரம் திரும்ப வந்தது. அதே போல எல்லா குஞ்சுகளும் ஓடி வந்து தாய்க்குள்ள வந்தது. இந்த ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் ஓடி போய் அந்த புதர்ல போய் மறைந்து கொண்டது. இதை போல பல முறை நடந்தது, 2-3 முறை நடந்தது. எங்க அப்பா அதை பார்க்குற காட்சியை பார்க்கறதுக்காக அப்படியே நின்று கொண்டே அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன நடக்குது? ஒரு 4-5 முறை இந்த பறந்து வந்து 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 அதை பிடிக்க முயற்சி செய்யும் மூலம் தப்பித்து கொண்டிருந்த அந்த சிறிய கோழி குஞ்சு கடைசி முறையாக அது தூரமாக மேய்ந்து கொண்டிருந்தது. தாய் சத்தம் போட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த கோழியினுடைய இறகுல தன்னை மறைத்து கொண்ட போது, இந்த ஒரே ஒரு கோழி கொஞ்சம் பழக்கப்பட்டது போல வேகமாக புதருக்கு ஓடும்படி வேகமாய் ஓடினது பாருங்க. நான் அது போய் சேர்றதுக்குள்ள பறந்து வந்து விட்டது. அதை அப்படியே பிடித்து விட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சான். அந்த தாய் பறவை தன்னால் முடிந்த வரைக்கும் பறந்து பறந்து தன்னுடைய அந்த சிறிய கோழி கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்தது. ஆனால் அது ரொம்ப தாமதம். அது கத்த கத்த அப்படியே அந்த பறந்து தூக்கி கொண்டு போய்விட்டதான். இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம். நிறைய வேளையில் நாம கூட கர்த்தரை நாம சார்ந்து கொள்ளாம, கர்த்தரை நாம பற்றி பிடிக்காம, நமக்கு இக்கட்டுன்னு வரும்போது நேரம் மனுஷன்கிட்ட ஓடுறோம். நம்முடைய சேவிங்ஸ்க்கு நம்ம போறோம், நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்றோம், நம்முடைய ஞானத்தை சார்ந்து கொள்றோம், நம்முடைய புத்தியை சார்ந்து கொள்றோம், அனுபவத்தை சார்ந்து கொள்றோம். சில வேளையில அது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது போல இருக்கும், சமாளித்துட்டோம், பிரச்சனையில தப்பிச்சிட்டோம். நான் எத்தனை முறை சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது தேவன் மாத்திரம்தான் கொடியேற்றுவார் நமக்காக. அவரிடத்திலே அடைக்கலமாய் வந்த மனுஷன் காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் வெள்ளம் மோதி அடித்தாலும் அவன் ஒருபோதும் அசைக்கப்படவே மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் நமக்கு பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள்ளே ஓடி போய் சுகமாயிருப்பான். நீர் எனக்காய் வைத்திருக்கிற முடிய செட்டைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த கால சொல்லுவோம், ஆண்டவரே நீரே என்னுடைய தஞ்சம், நீரே எனக்கு அடைக்கலம், உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை.
சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை. பாடுவோம். ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. Hallelujah. Hallelujah. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும்
Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உம்முடைய நிழல், உம்முடைய சிறகுகள் என்னை எப்பொழுதும் மூடிக்கொண்டிருக்கு. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in you. You மறைவிடம் நீ சேர்ந்து பாடலாம். என் மறைவிடம் நீ பின் கீதங்களா என் உள்ளம் நிறைக்கின்று நான் பயப்படும் வேளையிலே உம்மை உயர்த்தி சொல்லுவோம். என் மறைவிடம், என் மறைவிடம் நீ நம்பிக்கைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம்.